அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மணக்க மணக்க பாய் வீட்டு தால்ச்சா செய்யலாமா? குக்கர்ல 1 கப்பு துவரம் பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூடு விழுது சேர்த்துக்கோங்க. 7லேருந்து 8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடியே ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமா வெந்துடும். வெஜிடேரியனுக்காக இன்னைக்கு எலும்பு சேர்க்காம பிளைன் வெஜிடபிள் தால்ச்சா தான் பண்ணியிருக்கேன். அடுப்புல கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீளமா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூடு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 2 தக்காளி, கொஞ்சமா புதினா இலை, கொஞ்சமா மல்லி இலை, 1 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா மசிய வேக விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சுரக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். இது போக வாழைக்காவும் மாங்காவும் இருந்தா அதுவும் சேர்த்துக்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய கரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் கழிச்சு வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தால்ச்சா ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, ஓரளவு கட்டியா தான் இருக்கும். கடைசியா 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லா ஊர்லயும் பிரியாணிக்கு தான் ஹைப்னா எங்க ஊர்ல தால்ச்சாக்கு தான் ஹைப். தால்ச்சா இல்லைன்னா எங்க ஊர்ல பிரியாணியே சாப்பிட மாட்டோம். அந்த அளவுக்கு தால்ச்சா எங்களோட ஃபேவரட். உங்க ஊர்ல எப்படி தால்ச்சாவா கத்திரிக்காய் பச்சடியா? கமெண்ட் பண்ணுங்க.